யாராவது புதிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்க. மாற்றம் எதனால வரணும்ன்றீங்க? இந்த ஊழல் இதெல்லாம் தடுக்கணும். நல்ல மாணவர் படத்துக்கே ஒரு டிக்கெட் 1000 2000 விக்கிறாங்க. ஆமா, அத அவர் தடுத்தாரா? அது அவங்க ப்ரொடியூசர் தானேங்க. அவர் நடிச்சு அவர் ஹீரோவா இருக்கிற படம் வெளியாகுது, அது அவர் தடுக்கிறாரா? அவர் தானே ஹீரோ. ஆமா சார். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் படத்தில் தடுக்கிறாருல. சார், இப்ப நான் ஒரு கடைக்கு போய் கிளாத் வாங்குறேன்னா அது அவங்க கொடுக்குற பிக்சர் ரேட்ல தானே நான் எடுக்க முடியும். அவர் வேலை செய்யற துறையிலேயே ஒரு தவறை சரி செய்ய முடியல. அவர் வந்தாதான் செய்ய முடியும் சார். வரதுக்கு முன்னாடி செஞ்சாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது அவங்க செய்ய முடியாது. ஆட்சி பொறுப்புல அவர் இல்லையே, வந்தாரு தானே செய்ய. அவர் படத்துக்கு விக்கிற டிக்கெட்டை குறைக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பேக்ல விக்கிறாங்கல்ல 800 1000 2000 5000 மட்டும் செய்ய முடியாதுல்ல சார். எல்லாருக்குமே தானே சார் செய்யும். அவர் படத்துக்கு தடுக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் படத்துக்கும் தடுக்கலாம், அதுக்கப்புறம் ஊழல ஒழிக்கலாம்ல. சரி சார், ட்ரை பண்ணுவார் சார். வந்தவனே செய்வார் சார். எல்லாம் பண்ண மாட்டாரு. சின்ன கேள்வி, இப்ப கடைசியா வர ஜனநாயக படத்துக்காச்சும் அதை பண்ணுவாரா? பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சார். டிக்கெட் வந்து பிளாக்ல விற்க மாட்டாங்கன்றீங்க. அப்போ சார் அவரா சார் விக்கிறாரு. அவர் தடுக்கல நினைச்சா, அப்ப அதையே தடுக்க முடியாத விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற மொத்த ஊழலையும் தடுக்க முடியுமா? அவர் வந்தா எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும் சார். மெயினான விஷயங்கள்லாம் மாற்றம் வரும் சார். இதெல்லாம் அடுத்ததுதான் சார். இதெல்லாம் பொழுதுபோக்கு தான் சார். இது பாமர மக்கள் ஒரு படம் நல்லா இருக்கு, விஜய் தான்